வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் அதியன் ஆதிரை டைரக்ஷன்ல கலையரசன், அட்டகத்தி தினேஷ், ரித்விகா, வின்சு சாம், ஷபீர் மற்றும் பலர் நடிச்சு செப்டம்பர் 19 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை பழங்குடி மக்களை சேர்ந்த முருகனுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராவோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராவோ இல்லை ஒரு ஆர்மி பர்சனாவோ ஆகணுன்றது அவரோட பெரிய கனவு. டெம்பரவரியாக அவர் இருக்கிற காட்டிலேயே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்னால அவரோட அண்ணன் சடையன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடத்தையும் விற்று தம்பியை ஐஎஸ்டிஎஸ்ன்ற ட்ரைனிங் கேம்பில் சேர்த்து விட்றாப்புல. இப்போது ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தால் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு போகக்கூடிய முருகனுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, அவரோட நிலைமை என்னாச்சு, அவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சிச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. விசாரணை, விடுதலை, டானாக்காரன் மாதிரியே இந்த தண்டகாரண்யமும் ஒரு இன்டென்ஸான படம். அதுவும் பழங்குடியின மக்கள் படுற கஷ்டங்கள், தான் பையன் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அவங்களோட அந்த எதிர்பார்ப்பு, வலி, வேதனை, அரசாங்கமும் பணம் வச்சிருக்கிறவங்களும் அவங்கள படுத்துகிற பாடு, அதுலேருந்து அவங்க மீள முயற்சி பண்ணுறது, அது கூடவே ஒரு உண்மை சம்பவத்தை வேற சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் பகீர்னு தூக்கி போடுது. இன்னும் இப்படிலாமா நடக்குது அப்படின்னு தோணுது. இந்த படத்தை ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி கடந்து வந்துட முடியாது. ஏன்னா எண்டு கிரெடிட்ஸில் ஒரு பேப்பர் கட் காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரை விட்டு வெளியே வந்தோன்னே அந்த விஷயத்தை பற்றி தேடி பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை இந்த படம் மூலமாக நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டிங் வைஸ் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு ஷாக்கிங்கான கண்டென்ட். ஆனால் முழுக்க முழுக்க அதை நோக்கி மட்டுமே கதை போகாமல் பேரலாக அந்த ஃபேமிலி படக்கூடிய கஷ்டங்கள், அங்கே அவங்க அண்ணன் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அதை அவர் எதிர்க்கிற விதம், இங்கே ட்ரைனிங் போன தம்பி படக்கூடிய கஷ்டங்கள், இது ரெண்டுத்தையுமே பேரலாக காமிச்சு நம்மளை படத்தை கூட ஒரு எமோஷனல் கனெக்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க. டைரக்டர் அதியன் ஆதிரையோட முந்தைய படமான இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் தான் இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இன்டென்ஸாகவும் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் எக்ஸிக்யூஷன் வைஸ் படத்தில் கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்குது. ஆரம்பத்தில் அந்த மக்களோட வாழ்வியலை சொன்னதாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அங்கே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஹாஃப் பேக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் கதைக்குள்ளே கதை போகுது. அதனாலே நம்மளுக்கு படத்து கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு கிட்டலாம் நம்ம படத்து கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிடுறோம். அதே நேரத்தில் ஒரு சில இடங்கள் சீன்ஸ் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, கனெக்டடாக இல்லை. டப்பிங் சிங்க் இஷ்யூ இருக்குது. ட்ரைனிங் செஷனில் அவங்க ஹிந்தியில் பேசினாங்கன்னா டப்பிங் இஷ்யூ வந்து அது வேற. பட் ஆனால் அவங்க லிப்சிங் பண்ணுறது தமிழில் தான் லிப்சிங் பண்ணியிருக்கிறாங்க. பட் டைலாக்ஸ் வந்து வேறையாக இருக்குது. நிறையா டப்பிங்கில் தான் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்பாங்க போல். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து டானாக்காரன் அளவுக்கு இன்டென்ஸாக இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நமக்கு அந்த ஒரு இன்டென்சிட்டி பத்தலை அந்த ட்ரைனிங் செஷனில். அதெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக பயங்கரமாக இருந்திருக்கும். இப்படி படத்தில் பல ஃப்ளாஸ் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கடைசியில் பயங்கர இன்டென்ஸாக படத்தை முடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் 2 ஹீரோஸோட கேரக்டர்ஸுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்குமே வேறு வேறு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வேறையாக இருந்தாலும், ஆனால் அந்த வெயிட்டேஜ் 2 பேரோட வெயிட்டேஜுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஈவன் ஸ்க்ரீன் ஸ்பேஸு கலையரசனுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலுமே நமக்கு அந்த தினேஷோட ப்ரெசன்ஸுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு 2 பேரோட கேரக்டரையுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த அமிதாப் கேரக்டர், ஷபீர் நடித்த அந்த அமிதாப் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நிறைய இடங்களில் நம்மளுக்கு எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாலா சரவணனோட அந்த கேரக்டருமே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக நம்மளை ஃபன் பண்ணுறதுக்காக, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த அந்த கேரக்டர் பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில ஷாட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காட்டில் இருக்கிற மாதிரி நிறையா மாண்டேஜ் ஷாட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. நிறையா ஏரியல் ஷாட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் செஷனில் வரக்கூடிய அந்த சேஸ் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் சேஸ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக படம் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை விட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. சில இடங்கள்ல ஸ்க்ரீன் பிளே லைட்டாக டவுன் ஆகும்போதும் சரி, விஷுவலாக அது எலிவேட் ஆகலைனாலும் சரி, மியூசிக்கில் அதை அப்படியே தட்டி தூக்கி கொண்டு போயிருப்பாரு ஜஸ்டின் பிரபாகரன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு. அடித்து நவுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு மியூசிக் படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் கலையரசன் அண்ட் அட்டகத்தி தினேஷ் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஆரம்பத்துல கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருந்துச்சு. குறிப்பா கலையரசன் அந்த ரன்னிங் ட்ராக்ல ஓடி அழுதுகிட்டே பெர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அந்த ஒரு இன்டென்சிட்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல கிடைச்சுச்சு. அதே மாதிரியே அட்டகத்தி தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஒரு எலிவேஷன், அந்த கேரக்டருக்கான எலிவேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஷபீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. அந்த எமோஷனல் கனெக்ட் கிடைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டரை நீட்டா பண்ணியிருந்தாங்க. பட் அவருக்கும் கலையரசனுக்குமான அந்த கிளாஷ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீல்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரியே பாலசரவணன் ஆரம்பத்துல கொஞ்சம் தான் லைட்டா நம்மள என்டர்டெயின் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இதுக்கு தான் இவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அவர் ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுவாரு. அந்த சீன் நம்ம கண் கலங்காத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அந்த சீன. ஸ்விகா அண்ட் வின்சு சாம் ஹீரோயின்ஸ் அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கான கேரக்டர் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. மத்தபடி படத்துல நடிச்சிருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பழங்குடியினரா வரக்கூடியவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த சைடு ட்ரெய்னிங் செஷன்ல வரக்கூடிய முக்கியமா அந்த உஸ்தாதுன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. டானாக்காரன்லலாம் அந்த லால் வந்து உருட்டி மிரட்டுவார் எல்லாத்தையும். பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க வந்து இவர் இந்த உஸ்தாதுன்றவரு பண்றது நம்மளுக்கு ஒரு இன்டென்ஸே கிரியேட் பண்ணல. ரொம்ப ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்துச்சு. அதனாலேயே நமக்கு அந்த ஒரு ட்ரெய்னிங் செஷன்லாம் பெருசா நம்மளுக்குள்ள ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணல. மத்தபடி படத்துல நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு குடுத்த போர்ஷன் நீட்டா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த தண்டகாரண்யம் ஒரு தரமான படைப்பு. கண்டிப்பா குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படத்த பாருங்க.